பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமாக கோமதி வந்து நன்றி சொல்கிறாங்க. அண்ணே நீங்கள் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் வெளியே வந்திருப்பானே தெரியல, உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, உனக்கும் எனக்கும் 1000 சண்டை இருக்கலாம், நம்ம குடும்ப பகையை கூட இருக்கலாம், அதுக்காக என்னுடைய தங்கச்சி கஷ்டப்படுறேன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் கல் நெஞ்ச காரம் கிடையாதுன்னு நல்லா சொல்லி வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க கோமதி. இங்க பாரு, நீ அழுதது போதும், இதுக்கு மேல இங்க எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே மயிலு வந்து அத்தைன்னு சொல்றாங்க. யாரடி யாரு கத்த, இனி என் முகத்துல மட்டும் முடிச்சா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என்னுடைய பையன் சரவண உன்னை விவாகரத்து பண்றதை தவிர வேற வழி கிடையாதுன்னு சொல்லும் போது கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம், மயிலுக்கு போய் இப்படி பண்ணலாமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் எப்போ நீ என் குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சியோ இனி என் பையன் உன் கூட வாழவே போகிறது கிடையாது, என் பையன் எடுத்த முடிவுக்கு ஒட்டு மொத்தமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து நாங்கள் விவாகரத்தை கண்டிப்பாக வாங்கியே தீருவோம்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் வந்து இதில் இருந்து வேணும்னா நீங்கள் தப்பிச்சிருக்கலாம், என் பொண்ணுக்கு எப்படி நீங்கள் விவாகரத்தை கொடுக்குறீங்கன்றத நானும் பார்க்கலாம், நாங்கள் என்ன இழிச்ச வாங்கலான்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் பேச, பாண்டியன் இங்க பாருமா, நாங்க சொன்னது நடந்தே தீரும், என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கண்டிப்பா விவாகரத்து செஞ்சு கொடுக்கலனா என் பேரு வந்து பாண்டியன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சேலஞ்ச் பண்றாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க.